Miss Priya is not in the room. Thank you. We will wait for her. இங்கிலீஷ்ல எவ்வளவு தெளிவா பேசுறான். No comments Parisami darling. இதுக்கு கூட நோ கமெண்ட்ஸ் தானா? அஷ்டலட்சுமி அந்த ஸ்டூலை போட்டுட்டு ஓட முடியாது வா. சாரிங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து சாரி கேக்குறியா? ஆமா உனக்கு கடுப்பு வந்தா இவளுக்கு ஏன் இடுப்பு வலிக்குது? ஆமா உனக்கு என்ன? இவன் மேல உங்களுக்கு கோவம் இல்லையா? அதான் சாரி சொல்லிட்டாளே. சாரி கேட்டா சும்மா விட்டுடுவீங்களா? அப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. உன் ஃப்ரெண்டு தான். அவளுக்கு ஸ்கிரீன் பிளே போட்டு கொடுத்ததே நீதானே. வாட் நான்சென்ஸ். இவளை போய் என் ஃப்ரெண்டுங்கறீங்க? இவ எப்படி என் ஃப்ரெண்ட் ஆவா? கண்டுபிடிச்சிட்டாண்டி விட்டுரு. என்ன நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? அடங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க அண்ணன் பெரிய அண்ணா பணத்தை அடிச்சிட்டு மாட்டிக்கிட்டான். நீ அத சிரிஷா கிட்ட சொல்லிருக்க. சிரிஷா உன் அண்ணனை காப்பாத்த உன்னை சாக்லேட்டா மாத்தி என்கிட்ட அனுப்பி வச்சா. என்ன வச்சு உங்க அண்ணனை வெளியில கூட்டிட்டு வந்தா. கரெக்டா? இந்த டிராமாலாம் இல்லாம உன்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் தான் இருந்தோம். ஆனா உன் திறமையை பார்த்து அப்படி பண்ண வேண்டியதா போச்சு. அது சரி. எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லவே இல்லையா மாப்ள? நான் உன்னை சந்திச்ச முதல் நாள்லயே உன் இடுப்புக்கு பின்னாடி இருந்த டாட்டூவை பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பப்ல பேசிக்கிட்டு இருந்ததையும் பார்த்தேன். நீ எதுக்கு இங்க வந்த? பசங்க மட்டும் தான் என்ஜாய் பண்ணணுமா? நாமளும் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே உன் ரூம்ல உங்க ரெண்டு பேர் போட்டோவையும் பார்த்தேன். சரி தெரிஞ்ச ஏன் சும்மா இருந்த? உங்க மேட்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். உன் அண்ணன் போட்டோவை பார்த்த உடனே உங்க மேட்டர் 180 கோடின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் அவனை வெளியில கூட்டிட்டு வந்தேன். கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்தா எனக்கே தேக்கா கொடுத்துட்டாங்க. என் ஷேரை கொடுக்காம. அது இல்லடி, ஓ ஷேர் மட்டும் இல்ல, அந்த நந்தா எங்களையும் நல்லா ஏமாத்திட்டான். அதை சொல்லணும்னா நீ விட்டா தானே. அந்த நந்தாவை பார்க்க தான் நாங்க இங்க வந்தோம். என்னது நந்தாவா? அவன் யாரு? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டது எனக்கு நல்லதா போச்சு. இவளை கண்டுபிடிக்கிறதுக்கு க்ளூ உங்ககிட்ட இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அதை உன் வாயாலே சொல்ல வச்சேன். அந்த குண்டு பையன், அந்த நாராயணா, தூர்தர்ஷன் நாடகத்துல அவனை பார்த்திருக்கேன். பிளான் போட்டது நாங்க ரெண்டு பேர்னு நினைச்சோம். இப்பதான் புரியுது அது உன்னோடதுன்னு. நான் என்ன பிளான் போட்டாலும் ஒண்ணு மட்டும் நினைச்சோம். நான் உன்னை உண்மையா விரும்புறேன். டார்லிங். உன் டமக்கு அடுக்கு. டார்லிங்கா டார்லிங்? உன் வயசு என்ன அவ வயசு என்ன? தொப்ப தொங்கி போச்சு. வழுக்க வண்டலூருக்கு போகுது. நீ அவளை கட்டி பிடிக்கணும்னா ஏணி வச்சுதான் ஏறணும். கரெக்ட். சிகப்பு ரோஜாக்கள் டைலாக் இப்பவும் தேவைப்படுது. எப்படி எப்படி நீ ஒரு பிளான் போட்டிருக்க, அதுக்கு பின்னாடி இவனோட பிளான். நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பார்த்தா உங்களுக்கு முன்னாடி இவனோட பிளான். இவளுக்கு என்னமோ முதல்ல இருந்தே இவன் மேல இஷ்டம். அதனால எனக்கு தான் நஷ்டம். ரொம்ப கஷ்டம். பெரியசாமி டார்லிங். அத மட்டும் சொல்லாத. என் வாழ்க்கையில இனிமே அந்த வார்த்தையை நான் கேட்க விரும்பல. பெரியசாமி டார்லிங், நீ கொஞ்சம் இரு. உன் அண்ணன் எங்க? என்ன பழவிடா இது? கோயில் மணி அடிக்கிற மாதிரி கண்டவனும் அடிக்கிறான். அந்த மதுரைக்கார ஃபேமிலி எங்கடா இருக்காங்க? உங்களெல்லாம் ரவுடின்னு சொன்ன நாதாரி யாரா? மதுரைக்கார ஃபேமிலி எங்கடா இருக்கும்? மதுரையில தான் இருக்கும். மதுரையில எங்கடா இருப்பாங்க? அந்த நந்தா என்னையும் மோசம் பண்ணிட்டான். என் பங்கு கூட எனக்கு தராம ஏமாத்திட்டான். ஏய், பணம் உனக்கு கொடுக்கறதுக்கு அது அவங்ககிட்ட இருந்தா தான் நடக்கும்.
இவ்வளவு பணம் இப்படி ஈஸியா கிடைக்கும் நினைக்கவே இல்லடா. நானும் கூட நினைக்கல மாப்ள. நந்தா எங்கடா? தோடா இன்னொரு ட்விஸ்ட், லேட்டஸ்ட். அப்படின்னா நீ வந்தது பணத்துக்காக மட்டும் இல்லையா? இல்ல, நந்தாவுக்காக. அவன் இருக்கிற இடம் இவன் ஒருத்தருக்கு தான் தெரியும். அதனாலதான் பெரிய அண்ணா கிட்ட இவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ஒக்கா மக்கா, இவன் சாதாரண ஆளு கிடையாது. சொல்றா, நந்தா எங்க? நீ அந்த நந்தாவை எதுக்காக தேடுற? ஏய், டாக்டர் நிர்மலா எங்க இருக்காங்க? அண்ணா, என்னடா அவங்க அம்மாவை தூக்கிட்டியா? அவங்க அம்மா இல்லைண்ணா, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்க. நீங்க தான் கொலை பண்ண வச்சீங்க. நான் கொலை பண்ணனா? ஒரு நிமிஷம் இங்க வந்து பாருங்களேன். தேவேந்திரா, நாளைக்கு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். அதான் உனக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். நீ வரமாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு வைக்கணும் இல்லையா, அதான் வந்தேன். என்ன அந்த சட்டம் கிழிஞ்சு கிடக்கு, மாத்தலாம்ல? போறோம் போறோம். அப்புறம் எங்க இருக்க போறோம்? என்னடி பாத்துக்கிட்டு இருக்கிறவ? வாடி. இனிமே வேலைக்கு ஆகுது மாமா. பெரிய மாமாக்கு போன் பண்ணு, உடனே வர சொல்லு மாமா. வேணாண்டா, இவ்வளவு சின்ன விஷயத்துக்கே போன் பண்றியான அண்ணன் கோவப்படுவாரு. இது சின்ன விஷயம் இல்ல மாமா, பெரிய விஷயம். பெரிய மாமாவால மட்டும்தான் முடியும். லைன்ல இரு, தம்பிட்டு இருந்து போன். என்னடா, எப்படி இருக்கீங்க? எதுவுமே சரியில்லை மாமா. ஒருத்தரை புடுங்க முடியாம எனக்கு போன் பண்றீங்களா? ஏய், அண்ணே, அவனை சாதாரணமா இட போட்டுறாதீங்க. அவன் ரொம்ப மோசமானவண்ணே. சீ, பொட்ட பசங்களா. இனிமே அவன் இந்த பூமியில இருக்க மாட்டான். அவன் இருக்கிறானோ இல்லையோ, நான் இருக்க மாட்டேன். நம்ம பெங்களூர் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கிக்கிறேன். அவங்க அம்மா மேல கை வச்சதுக்காக என் தம்பிய பப்ளிக்ல வச்சு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டிருக்கான். அவனை கொல்ல மாட்டேன். அவங்க அம்மாவை பப்ளிக்ல வச்சு கொள்றேன். அவன் என்ன புடுங்குறான்னு நான் பாக்குறேன். நிர்மலா மேடம் எங்க இருக்காங்க? ஓபில இருக்காங்க. யாரோ நம்ம அம்மா கொல்ல பாக்குறாங்க ஐயா. வாங்க ஐயா, போய் காப்பாத்தலாம். வாங்க.
அப்பாவிகளை கொல்றானுங்களே. அவங்க